இணக்கமா போறாங்க, சமரசமா போறாங்க. அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். அதனாலதானே தேனி விருந்து புறக்கணிக்கிறேன். அதனாலதான் ராஜ்நாத் சிங்கத்தோட அரசு விழாவை நான் புறக்கணிக்கிறேன். ஆதங்கத்தை தானே சொல்ல முடியும். என்னுடைய கூட்டணியில என்னுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவோடைய திமுக அரசு இருக்கு. நான் அந்த கட்சியில கூட்டணி வைத்தேன். அதுவும் அவர்கள் சின்னத்தில் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள், வெற்றி பெற்றேன். ஆனால் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நான் இன்னைக்கு நான் சொல்லுகிற எத்தனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு ஒரு வேல்முருகன் சட்டமன்றத்தில் இருந்து குரல் எழுப்பினுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்முடைய சாலை போக்குவரத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சொன்னார், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆண்டுக்கு 2 முறை சுங்க கட்டணம் உயர்த்துகிறார்கள். கேட்பதற்கு நாதியே இல்லை. ஒரு சாலை அமைத்த பிறகு அந்த சுங்கச்சாவடிகள் பணம் வசூல் செய்ய தங்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும். இதுதான் நீதி, இதுதான் இயற்கை நீதி. ஆனால் இயற்கை நீதிக்கு மாறாக இன்றைக்கு நடந்து கொள்கிறார்கள். அதற்கு இந்திய நாட்டுடைய அக்கௌண்டன்ட் ஆடிட் ஜெனரல் அவர்கள் சொல்கிறது, தமிழ்நாட்டிலே சுங்கச்சாவடிகள் சட்டத்துக்கு புறம்பாக இயங்குகிறது, கோடிக்கணக்கிலே கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை அறிக்கை தமிழ்நாடு அரசின் கைகளிலே தந்த போதும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.